வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். குறையுடம் தழும்பும் நிறையுடம் தழும்பாது என்பார்கள். நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால் குறைகளுக்கு ஏது இடம்? ஆனால் இங்கே குறை மட்டுமே நிறைந்திருக்க வாழ்வில் நிறைவினை காண முடியாது ஏங்குகின்றார்கள் இவ்வூர் மக்கள். இளங்கோபுரம், அதன் இன்னொரு அத்தியாயத்திற்கு செல்வோமா? அருமையான தமிழ் பெயரோடு விளங்குகின்ற இந்த இளங்கோபுரம் கிராமத்திலே இங்கே காணப்படுகின்ற பொது நிறுவனங்கள் எனக்கு பின்னால் பாருங்கள். சோழர் சிறுவர் பகல் பராமரிப்பு நிலையம். இந்த பராமரிப்பு நிலையத்தினுடைய பெயர் சோழர் என்றுதான் இருக்கிறது. இந்த பராமரிப்பு நிலையத்திற்கு அருகாமையிலே ஒரு பாடசாலை இருக்கிறது. நாங்கள் அடுத்த அந்த பாடசாலை தான் செல்ல போகிறோம். தாய்நாட்டில் இறுதி யுத்தம் நடைபெற்ற போது இடம்பெயர்ந்து வந்த பல மக்களுக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றான உறைவிடமாக இருந்தது பாடசாலைகள் தான். இப்பொழுதும் கூட பாடசாலைகள் மூலம் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றது. ஆனால் அது உறைவிடமல்ல, உணவு. ஆம், இவ்வூர் மாணவர்கள் பலர் ஒருவேளை உணவைத்தான் உண்கின்றார்கள். அதுதான் பாடசாலையால் உலக உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற மதிய உணவு. எல்லா விதமான பொருட்களை வாங்குவது என்று சொன்னால் சந்தையை நாடுவார்கள். ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே பொதுச்சந்தை வசதி இருக்காது. நடமாடும் மீன் சந்தை, நடமாடும் மரக்கறி சந்தைகள் எல்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வார்கள் மக்கள். இந்த இளங்கோபுரம் கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பெட்டிக்கடை தான் இது. மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த பெட்டிக்கடையிலிருந்து தான் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஒரு ஊர் என்றால் அந்த ஊரின் நன்மைக்காக உழைப்பதற்கு ஒரு சிலர் இருப்பார்கள். அது அரசாங்க உத்தியோகத்தர்களாகவோ அல்லது அரச சார்பற்ற உத்தியோகத்தர்களாகவோ இருக்கலாம். ஆனால் இந்த இளங்கோபுரத்தின் நன்மைக்காக யார் உள்ளார்கள்? பிரச்சனைகளை முன்வைப்பதற்கே உரியவர்கள் இல்லை. அவ்வாறு இருக்க தீர்வு திட்டம் எப்போது கிடைக்கும்? பொதுவாகவே ஒரு கிராமத்தை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முறையிடுவதாகவோ அல்லது கையெழுத்து வாங்குவதாகவோ இருந்தால் கிராம சேவையாளரை நாடுவார்கள். ஆனால் இந்த கிராமத்திலே ஒரு துப்பாக்கி நிலை இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் இவர்கள் என்ன ஒரு முக்கியமான விடயத்திற்கு கையெழுத்து வாங்குவது என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ கிராம சேவையாளரை நாடுவதற்கு இந்த கிராமத்திலே கிராம சேவையாளரே இல்லை. இப்படியான ஒரு துப்பாக்கி நிலைக்கு தான் இந்த மக்கள் கூட ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான விடயங்களுக்கு கையொப்பம் வாங்குவது என்று சொன்னால் என்ன செய்வதென்று தெரியாது திகத்த நிலையில் தான் இந்த மக்கள் கூட இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இளங்கோபுரம் கிராமத்தை படமாக்க வந்த வேளை இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த இடத்தில் குழுமிவிட்டார்கள். அவர்கள் தங்களுடைய கிராமத்தின் குறைகளை எம்மிடம் ஒப்புவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த கிராமம் எவ்வாறு இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய கிராமத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வாறு மாறி போயிருக்கிறது, என்ன உங்களுடைய கிராமத்துக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லலாம். நீங்கள் எங்கள் கிராமத்தில் நிறைய பக்கத்தால் அது தேவையாக தான் இருக்குது. எல்லாம் தேவை செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களோ ஒழிய அது நடைமுறைக்கு வந்ததா இல்லை. இப்போ சாதாரணமாக 20 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னாங்க நஞ்சுண்டான் குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தை புனரமைச்சு தாரன்னு சொல்லி. அந்த குளத்தில் 2 பிரச்சனை இருக்குது. நாங்கள் போயிட்டு அதுக்கு உரிய பொறுப்பான இடத்துல போய் கதைக்க போனாக்கா சொல்கிறாங்க அது விசுவமுடுக்கு பதிவுண்டு, ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடையாகட்டுக்கு பதிவுண்டு. ஆனால் இதில் மெயின் ரோட்லேருந்து எங்களோட இளங்கோபுரம் கிராமத்து உங்களை மட்டும் சாதாரணமாக 3-3.5 கிலோமீட்டர் தூரம் வரை இவ்வளவுக்குள்ளேயும் இருக்கிறது இந்திய வம்சாவளி தான் கூட. அப்போ இந்த இந்திய வம்சாவளி குளத்தை கட்டி கொடுத்தா அந்த விசோமடு பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு வேலைக்கு ஆக்கள் இல்லாத போயிருமுன்ற ஒரு பக்கத்தை வச்சு யாருமே முன்படுத்துறது இல்லை. அப்போ தங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு எங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. மற்றபடி எதுவித பிரச்சனைக்குமே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை முன்வைத்து அதுக்கு தீர்வு தருகிறீர்கள். இங்க இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு விவசாயம் செய்கிறார்கள். இங்க கூடப்பாக எல்லாத்துக்குமே ஊக்கம் இருக்கு. இப்ப நாங்க 5000 ஏக்கர் வயல் நிலங்கள் இருக்கிறது. இங்க 1500 குடும்பம் இருக்கிறது. இந்த கிராமம் இந்த ரெட்பானா என்ற ஒரு பொதுவான இடத்துல 3 கிராமம் இருக்கிறது. 1500 மக்கள் இருக்கிறது. ஒரு 5000 ஏக்கர் வயல் நிலம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த குளத்தின் இங்கே தண்ணியெல்லாம் அத்தியாவசிய தேவைக்கு தண்ணியெல்லாம் இல்லாத பட்சத்தில் சரியான கஷ்டம். இந்த குளம் எங்களுக்கு மெயினாக தேவை. அந்த குளம் என்னென்று பாதிப்படைந்தது, யுத்தத்தால் பாதிப்படைந்ததா இல்லது இயற்கையால் பாதிப்படைந்ததா? என்ன இது இயக்கம் யுத்தத்துக்கு முதல் காலப்பகுதிகளிலே இது ஒரு 50 வருஷத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியிலே புனரமைக்கப்பட்ட குளம். அதை இப்போ புனரமைத்து தருமாறு தான் நாங்கள் கேட்குறோம். இதை தவிர இந்த இளங்கோபுரம் கிராமத்தில் பெரும் பிரச்சனையாக இருப்பது வீதிகள் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது. அதைவிட குடிதண்ணீர் பிரச்சனை, பாடசாலை வசதிகள் சரியான நிலைமையில் இல்லாமை, இதைவிட வீட்டுத்திட்ட வசதிகள் இல்லாமை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இந்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்வு எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்று நாங்கள் அடுத்த இடத்திற்கு செல்லலாம். வாருங்களமே தொடர்ந்து. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது போல ஒட்டுமொத்த இளம் சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்துள்ளார்கள். எதற்காக தெரியுமா? உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலமாக விளங்கும் IBC தமிழூடாக தமது ஊரின் நிலைமையை எடுத்துரைப்பதற்காக. மாணிக்கபுரம் கிராமத்தில் உள்ள சிலிப்பர் கடை பாலத்தில் தான் நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மாணிக்கபுரத்தில் இருந்து வள்ளுவர்புரத்தில் உள்ள பாரதி வித்தியாலயம் மற்றும் கார்த்திகை முன்வழிக்கு கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் இந்த பாலத்தை கடந்து செல்கின்றார்கள். அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்லும் போது இப்பொழுது கூட வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாலத்தை கடந்து செல்லும் போது மிகவும் பயத்துடன் தான் செல்கின்றார்கள். காரணம், இந்த பாலம் தற்காலிகமாக போடப்பட்டிருக்கின்ற பாலம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இயக்கத்தினரால் போடப்பட்டது. புகையிரத தண்டவாளம் கீழே இருக்கின்றது, மேலே சிலிப்பர் கட்டை போடப்பட்டிருக்கிறது. மழை காலத்தின் போது இந்த பாலத்தை மேவி வெள்ளம் பாயும். அதைவிட சாதாரண காலங்களின் போதும் இந்த பாலத்தினூடாக செல்வது என்பது மிகவும் ஆபத்தானதாக இருப்பதாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கூறுகின்றார்கள். இந்த சிலிப்பர் கட்டைகள் கூட கீழே விழுந்து விடுமாம். அந்த நேரங்களில் யாருமே இந்த பாலத்தினால் செல்ல முடியாத நிலை ஏற்படுகின்றது. இப்பொழுது இந்த பாதையினூடாக செல்வதாக இருந்தால் துவிச்சக்கர வண்டியில் மட்டும் பயணிக்க முடியும், இல்லை என்று சொன்னால் நடந்துதான் பயணிக்க முடியும். இந்த பாதையினூடாக பயணிப்பவர்கள் தினமும் பயந்து கொண்டே செல்கின்ற நிலைமையை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வன்னி மக்களுக்கு பயம் என்பது பழகி போனதாக இருந்தாலும் இப்போது இங்குள்ள சிறார்கள் இரத்த வாடையை மணக்காதவர்கள் தானே. அதனால் சிறிய பாலம் கூட பாதாளத்தின் எல்லை வரை அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வதாக உணர்கின்றார்கள்.
வள்ளுவர்புர வலயத்திலே இருக்கின்ற கிராமத்திலே இருக்கின்ற மக்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளை தினம்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இது வந்து மாணிக்கபுரம் கிராமத்திலே இருக்கின்ற முன்பள்ளி, கார்த்திகை முன்பள்ளி. இங்கே வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே அற்ற நிலையில் தான் இந்த முன்பள்ளி கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மழலை மொழி பேசும் குழந்தைகள் குதூகலமாக துள்ளித் திரியும் இடம் என்று சொல்லலாம் முன்பள்ளியை. ஆனால் அந்த முன்பள்ளி அவர்களுடைய எதிர்காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இடமாக இருந்தால் மழலைகளின் நிலைமை மாணிக்கபுரம் கிராமத்தினுடைய பொதுநோக்கு மண்டபம் தான் எனக்கு பின்னால் தெரிகின்றது. இன்றைய தினம் இந்த மக்களுடைய குடும்ப அட்டையை மீளாய்வு செய்வதற்காக இங்கே கூடி நிற்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன பிள்ளை, எதுக்கெடுத்தாலும் பதிவு செய், குடும்ப காட்ட கொண்டு வா, அதில கை நாட்டுவை, இதை எழுது, கேட்டு கேட்டு அழுத்து போட்டு சினக்கும் அம்மாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இது. அம்மாவின் செழிப்பிக்கும் நியாயம் இருக்கிறது தான். இருந்தும் உத்தியோகத்தர்கள் பெறும் சம்பளத்திற்கு வேலை வேண்டும் தானே. பதில் சொல்லிவிட்டு வந்து விட்டோம் மீண்டும் நடுத்தெருவிற்கு. மன்னிக்கவும், சந்திக்கு. முல்லைத்தீவு மாவட்டம் மாணிக்கபுரம் கிராமத்திலே காணப்படுகின்ற சில வீதிகளாவது ஓரளவு பரவாயில்லை, கிரவல் போட்ட வீதிகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த வீதியை பாருங்கள், மண் பாதையாக இருக்கின்றது. எங்களுடைய குழுவினர் கூட மிகவும் சிரமத்தின் மத்தியில் இந்த மண் பாதை கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மழை காலங்களில் இந்த பாதையால் நடப்பதே மிகவும் ஒரு கடினமான விடயமாக அமைகின்றது. இந்த மக்களுடைய ஒரு பாரிய பிரச்சனையாக விளங்குவது வந்து இந்த வீதி பிரச்சனை. எப்படியாவது எங்கள் ஊரின் நிலைமையை எங்கட உறவுகளுக்கு காண்பித்து சிறிய தீர்வாவது பெற்றுத்தாருங்கள் என கூறிய மக்களின் கண்கள் கலங்காவிட்டாலும் மனங்கள் கலங்கியதை உணர்ந்தவர்களாக உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஐபிசி தமிழ் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.